நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.6ல் இருக்கக்கூடிய 6th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். இஃப் a is equal to x by x plus 1, b is equal to 1 by x plus 1. ஓகே, இது கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் தட் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா a plus b the whole square plus a minus b the whole square by a divided by b. இதெல்லாம் பண்ணணுன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். 2 into x square plus 1 by x into x plus 1 the whole square கிடைக்குதுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் ஏ வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. பி வந்து 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பி தேவைப்படும், அதை ஸ்குவாட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவை ஸ்குவாட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏ டிவைடட் பை பி, ஏயும் பியை டிவைட் பண்ணணும். ஸோ இந்த 3 ப்ராசஸ் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணினா தான் இது வருதான்னு நம்ம பார்க்கணும். அப்படி தான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ 1 by 1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிப்போம். ஸோ ஏ ப்ளஸ் பி மீன்ஸ் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ வெரி சிம்பிள். டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கிறதுனால அப்படியே எழுதிடலாம். மேலே இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 தான் கேன்சல் ஆகி 1 வந்துடுது. அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1 கிடச்சிருக்கு. அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ 1 ஸ்கொயர் மீன்ஸ் 1 தான். ஸோ 1 கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி ஏ மைனஸ் பி கண்டுபிடிப்போம். ஸோ ஏ மைனஸ் பி அப்படிங்கும்போது எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இதே தான், கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால அப்படியே எடுத்துக்கலாம். மேலே எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறது அப்படியே வரும். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கும்போது எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏ டிவைடட் பை பி கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ஏ டிவைடட் பை பி அப்படிங்கும்போது எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படி தானே. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணணும் தான் நம்ம எப்போதுமே செய்யணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 பை 1ன்னு வந்துடும். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகி நம்மளுக்கு வரதே என்ன தான், எக்ஸ் தான் வரும். ஸோ இங்கே ஏ டிவைடட் பை பி எக்ஸ்ன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ எல்லாமே கிடச்சிச்சு. ஸோ இதை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஓகேவா, எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு பாருங்கள். இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பை ஏ டிவைடட் பை பி இதுதானே. ஸோ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து 1 ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் நமக்கு கிடச்சிருக்கிறது எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. டிவைடட் பை கீழே கிடச்சிருக்கிறது என்னது, எக்ஸ். ஓகேவா, இதை நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ஸ்கொயர் தனித்தனியாக போட போகிறேன். ஸோ 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி த ஃபார்முலாவில் நான் இதை வந்து ஃபாலோ பண்ணும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் இருக்குன்னா மைனஸ் 2ab ப்ளஸ் 1 பை a plus b the whole square formula படி x squared plus 2x plus 1. ஸோ divided by x. இனி அடுத்த ஸ்டெப்பில் இதை கொண்டு போய் இதை கிராஸ் மல்டிப்ளை, அதாவது எல்சிஎம் எடுக்கிறதுக்காக இதை மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 பை இதுவும் டிவைடில் வரதுனால இது ரெண்டும் சேர்ந்துடும். ரொம்ப யோசிக்கக்கூடாது, ஏன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, இது கூட ஆட் பண்ணி டிவைடட் பை தான் அதுவும் போட போகிறீங்க. ஆல்ரெடி டிவைடடில் எக்ஸ் இருக்கிறதுனால அதையும் சேர்த்து எழுதுகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் ப்ளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல். ஸோ மேலே என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2 பை எக்ஸ் இன்ட்டு இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னே நம்ம எழுதிக்கலாம். மேலே 2 பொதுவாக வெளியில் எடுத்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. கொஸ்டினில் கொடுத்துருக்கதே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள். ஓகேவா, சூப்பராக பண்ணிடலாம். பட் இந்த இடத்துல கரெக்டாக ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். அதுதான் இங்கே வந்து நீட்டாக செய்யக்கூடியது. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.